நான் உதவி இயக்குனராக இருக்கிறப்போ நான் விரும்பியது தான் இது. ஏன்னா இலக்கியம் படிக்கிறவர்களை தேடி திரிஞ்சு புத்தக வாசிப்பு மூலமாக தான் எனக்கு சினிமா அப்படின்றது என்னன்றது எனக்கு புரிஞ்சுது. திரைப்படங்களும் புத்தகமுமே தான் என்ன நான் இன்னைக்கு பேசுகிற அரசியலும் சரி, நான் எடுக்கிற சினிமாவும் சரி, நான் அதிலிருந்து தான் எல்லாத்தையுமே நான் கற்றுக்கிட்டேன். அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை புத்தக வாசிப்பின் மூலமாக ஒரு வைடான ஒரு விஷுவலை ஓப்பன் பண்ணி விடுறது அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா வாசிப்பு மட்டுமே தான் ஒரு க்ரியேட்டிவிட்டி ஏரியாவில் நம்ம தொடர்ந்து பயணிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கதவை திறந்து விடும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதுதான் சொல்கிறேன். நான் விருப்பம் அப்படின்றது வந்து என்னென்னா, புத்தகம் வாசித்தல் மூலமாக இந்த உலகத்தை அறிஞ்சிக்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா சினிமா, ஏன்னா விஷுவலாக நமக்கு வந்து என்னென்னா பெரிய க்ரியேட்டிவிட்டி இல்லாமல் என்ன பொம்மை இருக்கோ அதை நம்ம நேரடியாக பார்த்துருவோம். ஆனால் புத்தகம் மட்டுமே தான் நீ படிக்கிற எழுத்துக்கு நீ கற்பனை பண்ணுவ. அந்த மாதிரியான மிக முக்கியமான ஒரு வாசிப்பு அனுபவம் தான் நம்மளை வந்து மிகப்பெரிய ஒரு க்ரியேட்டிவிட்டி ஏரியாவுக்குள்ளே கொண்டு போவோம் அப்படின்றது வந்து என்னுடைய அவமானம். நான் அதன் மூலமாக தான் நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படி தான் நான் என்னுடைய படைப்புகளை நான் பார்க்குறேன். நான் உதவிக்கு நான் இருந்த சமயத்தில் தேடி தேடி வாசித்து போயிட்டு மீட் பண்ண பல்வேறு அரங்குகளில் வந்து இந்த மாதிரி வெறுமனே உதவி இயக்குநர்களுக்கு மட்டும் ஒரு அரங்கு எப்பயாவது வந்து இருக்கணும். ஏன்னா சினிமா அப்படின்றது வந்து இந்த நூற்றாண்டின் மிக முக்கியமான ஒரு ஆயுதம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். லெனினும் அதான் சொல்லியிருக்காரு. அவ்வளோ முக்கியமான ஆயுதத்தை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதை பயன்படுத்துவதற்கு நம்ம முதல்ல பதப்படுத்தப்படணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம பதப்படுவதற்கு புத்தகங்களும் சினிமாவும் அப்புறம் டிஸ்கஷன், இது மூணும் வந்து தொடர்ந்து தேவைப்படுது. இதை மூணையும் நடக்கிற ஒரு தளத்தை உருவாக்கணும், ஒரு அமைப்பை உருவாக்கணும் அப்படின்றது வந்து என்னுடைய நீண்ட நாள் விருப்பம். அது என்னுடன் இருந்து ஒர்க் பண்ணுற அந்த தோழர்கள் மூலமாக இன்றைக்கி அது நடந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப மகிழ்வான ஒரு தருணம் இது. இந்த நிகழ்வுக்கு வந்து சிறப்பு அழைப்பாளர்களாக தோழர் நாகராஜ் மஞ்சுளவை அழைச்சிருக்கோம். அவரை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஃபேண்ட்ரி, அதுக்கப்புறம் சாய்ராட் அப்படின்ற மாதிரி ரொம்ப மிக முக்கியமான திரைப்படத்தை இந்திய லெவலில் இன்டர்நேஷ்னல் லெவலில் கவனம் பெற்ற திரைப்படத்தை இயக்கிய நாகராஜ் மஞ்சுளை அவங்க வந்திருக்காங்க. அவருடைய படங்கள் கூட மிக முக்கியமாக இந்த இந்திய சமூகத்துடைய சாதியத்தை பற்றியும் மனிதத்தை பற்றியும் ரொம்ப தெளிவாக பேசியிருக்கோம். அவர்கிட்ட இருந்து கூட நம்ம நிறைய இன்ஸ்பயர் ஆகிட்டு நம்மளும் இந்த மாதிரி படம் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்மளை நிறைய பேர் நம்ம வந்து இருக்கலாம். அதனால் கூட அவரை அழைச்சேன். நம்ம அவர்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணலாம். இந்த நிகழ்வு முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பேசலாம். உங்ககிட்ட இருக்கிற கேள்விகளை அவர்கிட்ட முன்வைக்கலாம். அதுக்கப்புறம் வந்து தோழர் குஷ்பு அவங்கள இந்த நிகழ்வுக்கு நம்ம வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஏன்னா இங்கே இந்த ஃபிலிம் சொசைட்டியில் பெண் அப்படின்றவர்களுடைய ரோல் ரொம்ப முக்கியமானது. வெறுமனே வந்து பெண் என்பவர்கள் வந்து ரொம்ப வெறும் கதாநாயகியாக மட்டுமே கடந்து போக முடியாமல் இன்றைக்கி அரசியல் தளங்கள்லையும் ரொம்ப முக்கியமாக தன்னுடைய என்ன சொல்கிறது கலை வேலைப்பாடுகளில் வந்து ரொம்ப ஆணித்தரமாக முன்னோக்கி நகர்ந்துட்டுருக்க தோழர் வர்றதில் ரொம்ப சந்தோஷம். அவங்களை வரவேற்பதிலையும் பெரிய மகிழ்ச்சி அடைகிறோம் நம்ம. இதுக்கப்புறம் தோழர் வெற்றிமாறன் வந்து இன்றைக்கி அவரெல்லாம் வர முடியல அவங்களால. ஏன்னா அவருக்கு ரொம்ப முக்கியமான வேலை இருக்குது. இன்றைக்கி மதிய நிகழ்வில் வந்து சேர்ந்துக்கிறேன்னு சொன்னார். ஏன்னா வடசென்னை வந்து இந்த மாத மிடில் வந்து ரிலீஸ் ஆகுது. வெற்றிமாறன் சாரை பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். தமிழ் சினிமாவில் ரொம்ப காத்திரமான படைப்புகளோடு வந்து எண்ணற்ற இளைஞர்களில் வந்து கொள்ளை கொண்டவர். சினிமா ரசனை அப்படின்றது இப்போ அவரை பார்த்து நம்ம இப்போ பொல்லாதவன், ஆடுகளம், விசாரணை அவருடைய படங்களை பார்த்துட்டு நம்ம வந்து பயங்கர இன்ஸ்பயர் ஆகிருக்கிறோம். நிச்சயமாக அவர் வந்து நம்மக்கிட்ட அவர் பேசுவார். அடுத்தது தோழர் ராம், ரொம்ப எனக்கு பிடிச்ச மிக எளிமையான இயக்குனர். எந்த விதமான ஈகோவும் இல்லாமல் எல்லாருமே ரொம்ப திறந்த மனதோடு வரவேற்கக்கூடிய ஒரு மனிதர். முக்கியமாக பரியேறும் பெருமாள் அப்படின்ற ஒரு படம் உருவாவதற்கு ரொம்ப முக்கியமான ஆள்னா ராம் சார் மட்டும்தான்.
ராம் சார் தான் என்கிட்ட சொன்னார், ரஞ்சித் இந்த மாதிரி மாறின்னு ஒருத்தர் இருக்கான், அவனை பற்றி கேள்விப்பட்டிருக்கலான்னு தெரில, ஆனால் அவனுக்குள்ளேயும் நிறைய உலகம் இருக்குது, நிச்சயமாக அதை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மாறி மேலே மிக தீவிரமாக ஒரு முழுமையான ஒரு நம்பிக்கை கொண்ட ஒரு ஆள், ஒரு தகப்பனை போல் மாரியை வந்து வளர்த்தெடுத்து இன்றைக்கி இந்த சமூகத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திருக்காரு. குறிப்பாக வந்து என்னென்னா, எனக்கு சில சமயங்களில் குழப்பம் பயங்கரமாக இருக்கும். தலித் அல்லாதவர்கள் வந்து தலித் மண்ணில் எப்படி புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு மிக முக்கியமான உதாரணம் ராம் சார் தான். அவர் வந்து அவர் பயங்கரமாக அதை 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 உணர்ந்து அதோட வழிகளை, அதோட நியாயத்தை பேசக்கூடிய மிக முக்கியமான மனிதராக இருக்கிறார். அவருடைய படைப்பில் மனித நேயத்தை நம்ம வந்து பார்க்கலாம். மனிதங்களை பற்றி தொடர்ந்து பேசி உரையாடி கொண்டிருக்கிற ஒரு மாமனிதர் அவர். உண்மையிலேயே எந்த ஈகோவும் இல்லாமல் எல்லாரும் படிக்கணும். அவர் ஏன்னா அவருடைய அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு அவர் கொடுக்குறது மெயினாக அதுதான், படிக்கணும், புத்தகம் வாசிக்கணும். 6 மாதம் வந்து இவனை மாரியை வந்து ஒரு ஊருக்கு அனுப்பிச்சிட்டு 6 மாதம் நீ படிக்கிறதை தவிர வேறு எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. 6 மாதம் அவன் ஃபுல்லாக படிச்சிருக்கான் மாறி. எல்லா இலக்கியங்களும் படித்ததுக்கு அப்புறம் தான் அவன் திரும்பியும் வந்திருக்கான். அந்த படித்த அந்த இலக்கியங்கள் தான் இன்னைக்கு மாறின்ற ஒரு ஆள் உருவாவதற்கு ஒரு காரணமாக இருந்திருக்கு. நான் உருவாவதுக்கு காரணமாக இருக்கு. நிச்சயமாக தாய் அப்படின்ற ஒரு நாவல் நான் வந்து படிக்கலைன்னா எனக்குள்ள வந்து அந்த பாவல் அப்படின்ற ஒரு கேரக்டரோட தன்மையோ இல்லை தாயன்ற கேரக்டர் தன்மையோ இன்னும் என் கூட வந்து உரையாடிட்டே இருக்கு. ரூட்ஸை நான் படிக்கலைன்னா என்னுடைய வேரை தேடி நான் போயிருக்கவே மாட்டேன். அந்த ரூட்ஸ் வேர்களில் நான் படிக்கலைன்னா என்னுடைய வேரை பற்றியோ என்னுடைய மூதாதையர்கள் பற்றியோ என்னுடைய வரலாறை பற்றியோ தெரிந்து கொள்வதற்கு வந்து எனக்கு பெரிய ஆர்வம் இருக்குமா இல்லையான்னு தெரில. ஆனால் வேர்கள் வந்து அதை படிச்சுட்டு அந்த எனக்கு தெரியாது ஆஃப்ரோ அமெரிக்கன் பற்றி நமக்கு தெரியுமா, ஆஃப்ரோ அமெரிக்கன் எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. ஆனால் திரைப்படங்களில் வந்து காட்டுவாங்க, நீக்ரோன்னு சொல்லுவாங்க. அந்த நீக்ரோன்ற வார்த்தையை நீக்கிறதுக்கான ஒரு பெரிய போராட்டம் நடந்திருக்கு. அந்த வார்த்தை டிக்ஷனரியிலிருந்தே தூக்கியிருக்காங்க. இது எல்லாமே நமக்கு படிக்கிறது மூலமாக தான் நமக்கு தெரியுது. ரூட்ஸை படித்ததுனால தான் என்னால் வந்து என்னுடைய அரசியலை, நான் என்ன பண்ண போகிறேன், நான் எங்கே இருக்கிறேன், நான் என்ன பண்ண போகிறேன் அப்படி எல்லாத்தையுமே வந்து என்னால் வந்து ரொம்ப கன்ஸ்ட்ரக்டிவாக வந்து ஒர்க் பண்ணது வந்து ரூட்ஸ்க்கு அப்புறம் தான் நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நான் படித்த சிறுகதைகள், கவிதைகள், இது எல்லாமே வந்து நாவல், அப்புறம் வந்து கட்டுரை, முக்கியமாக திரைப்படம் சார்ந்து எழுதிய கட்டுரைகள் ரொம்ப முக்கியமானதாக நான் நினைக்கிறேன். அதில் வந்து ஸ்டாலின் ராஜாங்கமுடைய தலித்திய சிந்தனையை ஒட்டி இருக்கிற மிக முக்கியமான கட்டுரைகள் தான் எனக்கு வந்து என்னுடைய போக்கையே மாற்றுச்சு. ஏன் உரையாடலில் என்ன மாதிரியான இங்கே வந்து திரைப்படங்கள் எடுத்துகிட்டு இருக்காங்க, எடுக்கல அப்படின்ற கேள்வியை தொடர்ந்து அவருடைய கட்டுரைகள் வந்து எழுதிட்டே இருக்கும். அப்புறம் சாரணி இதோட முக்கியமாக சினிமா கட்டுரைகள், எனக்கு அந்த டைமில் அவர் எழுதின அந்த கட்டுரைகளில் வந்து முக்கியமாக தேவர் மகனை பற்றி அவர் ஒரு கட்டுரை எழுதியிருப்பார். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கட்டுரையாக எனக்கு இருந்தது. யமுனா ராஜேந்திரனுடைய சினிமா குறித்த கட்டுரைகள், ஆராமசாமியோட கட்டுரைகள், அதுக்கப்புறம் சுபகனு ராஜா, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நிறைய பேர், சினிமா வெங்கடேஷ் சக்கரவர்த்தி, அப்புறம் நிறைய ஸ்காலர் இருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே இந்த சினிமாவை பற்றி தொடர்ந்து பேசி எழுதுறது எனக்கு புதுவிதமான ஒரு சினிமாவை நான் அங்கே இருந்தது நான் கற்றுக்கிட்டேன். நான் ஒரு நம்ம சினிமா ஒன்று நம்ம பார்க்குறோம், ஆனால் அந்த சினிமா நமக்கு என்னவா இருக்குதுன்னா வந்து வெறுமனே காமெடியாகவும் காதலாகவும் ஆளாகவும் தான் நமக்கு தெரியுது. ஆனால் இதோட சப்டெக்ஸ்ட் நம்ம எங்கே புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஒரு படைப்பாளன் இதை எப்படி எழுதியிருப்பான், என்ன மனநிலையிலிருந்து எழுதியிருப்பான்னு சொல்லிட்டு ஒரு விமர்சகர் எழுதுகிறப்போ வந்து அதை படிக்கிறப்ப உண்மையிலே வந்து நமக்கு அப்போ தான் புரியுது இது என்ன பிரச்சனை, என்ன எதுக்காக இந்த மாதிரி படம் பண்ணுறாங்க, எப்படி எழுதுகிறாங்க, இதுக்குள்ளே இவ்வளோ பெரிய சப்டெக்ஸ்ட் இருக்குதா அப்படின்றத வந்து விமர்சகர்கள், ஏன்னா தர்க்க ரீதியான விமர்சனம், நான் என்னென்னா இன்றைக்கி பேசுகிற அவதூறு விமர்சனங்களை பற்றி நான் பேசலை நான். ஏன்னா இன்றைக்கி வந்து விமர்சனங்கள் இன்றைக்கி கூட பரியேறும் பெருமாளை பற்றி ஆனந்த விடனில் ஒரு அற்புதமான விமர்சனம் எழுதியிருக்காங்க. அவங்க படம் பார்த்தாங்களா இல்லையான்னு தெரியல, எனக்கு தெரில. விமர்சன கலையை இன்னும் எப்போ புரிஞ்சுக்க போகிறாங்களே தெரில. வெறுமனே கதையை எழுதிட்டு ஒளிப்பதிவு நன்று, இசை வந்து நன்றாக இருக்கிறது, அவ்வளோதான். அது ஒளிப்பதிவு ஏன் நன்றுன்னு எழுதணும் இல்லை, எப்படி அவன் படம் பிடிச்சிருக்கிறான், அந்த படம் பிடிக்கிறதோடைய தன்மை என்ன, அதோட வெப்பத்தை அவன் எப்படி படம் பிடிச்சிருக்கிறான், அங்கே இருக்கிற மழையை எப்படி படம் பிடிச்சிருக்கிறான்,
ஒளிப்பதிவு நன்றுன்ற ஒரு வார்த்தையில் உங்களால் வந்து ஒளிப்பதிவாளருடைய உணர்வை, அவருடைய மொழியை உங்களால் கடத்திட முடியுமா அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. ஆனால் திரும்ப திரும்ப தொடர்ந்து வந்து வெறுமனே கதையை சொல்லிட்டு அது ஒரு விமர்சனம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி பேசுகிறது இருக்குதுல்ல, அது ரொம்ப கவலையாக இருக்குது. உண்மையிலே விமர்சன கலை மட்டுமே தான் சிறந்த படைப்பாளர்களை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து உண்டு பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இங்கே அந்த மாதிரியான பொது தளங்களில் அந்த மாதிரியான விமர்சன கலைகள் இல்லை அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். ஏன்னா அந்த டைமில் நிறைய பேர் எழுதுனாங்க, தொடர்ந்து எல்லாரையும் தேடி பார்த்து படித்து அதுக்கப்புறம் தான் வந்து நம்முடைய சினிமா என்ன, நம்ம என்ன எடுக்க போகிறோம், நம்முடைய சினிமாக்குள்ளே என்ன இருக்க போகுது அப்படின்றதெல்லாம் தொடர்ந்து தேடி தேடி வாசித்ததன் மூலமாக தான் சினிமா நேரடியாக பார்க்குற சினிமா என்பது வேற, சினிமாக்குள்ளே இருக்கிற ஒரு அக உலகத்தை அறிஞ்சிக்கிற சினிமான்றது வேற அப்படின்றப்ப தான் நான் குறியீடுகளை நோக்கி நகர ஆரம்பித்தேன். நான் அது ரொம்ப முக்கியமானது. அந்த விமர்சன கலையை புரிந்து கொள்வதற்கு, அந்த விமர்சன கலையை வளர்த்தெடுப்பதற்கு ஒரு தளமாகவும் கூகை இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் அப்புறம் புத்தக வாசிப்பையும் தொடர்ந்து வந்து அதிகரிப்பதற்கான அப்புறம் திரையிடல்கள், திரைப்படங்களை பார்க்கறது மூலமாக கூட. ஏன்னா இப்போ நான் சமீபத்தில் கமலஹாசன் சாரை பார்க்குறப்போ அவர் சொன்னது அதுதான், இப்போல்லாம் ஒரு படம் எடுத்ததுக்கு அப்புறமே அவன் வந்து திருப்தி அடைஞ்சிடுறான், படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து அவன் பயங்கரமாக வந்து ஒர்க் பண்ணுறான், நிறைய படிக்கிறான், படம் பார்க்குறான், எல்லாமே பண்ணுறான். படம் பார்த்ததுக்கப்புறம் வந்து அவன் என்ன பண்ணுறான்னா, ஒரு இயக்குனராக மாறினதுக்கப்புறம் வந்து திரும்ப படிக்கிறதும் எழுதுறதும் அப்படி இல்லாமல் போயிடுது. அதனால் ஒர்க் ஷாப் வந்து டைரக்டர்களுக்கு தான் ரொம்ப அவசியம் அப்படின்னு சொன்னார் அவர். டைரக்டர்களுக்கும் இப்போ நடிச்சிருவங்களுக்கும் தான் ஒர்க் ஷாப் வந்து அவசியம். அதனால தான் அவங்க வந்து ஒவ்வொரு முறையும் புது மனிதனாக உருவாக்குறதுக்கான வாய்ப்பை வந்து ஒர்க் ஷாப் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. உண்மையிலே அது எனக்கு ரொம்ப உண்மையாகப்பட்டது. ஏன்னா நம்ம இப்போ நான் ஒரு 4 படம் எடுத்திருக்கேன். 4 படத்தை எடுத்ததுக்கப்புறம் நான் இன்னும் எழுதவே ஆரம்பிக்கல. எழுத ஆரம்பிக்க எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா வந்து நான் என்னுடைய எழுத்தில் எவ்வளோ நிறைய தேடிட்டே இருக்கிறாங்க. அப்போ நான் எதை எழுதினாலும் அது எனக்கு ஒரு பிரச்சனையாக, இல்லை அவங்க தேடுறதுக்கு ஒரு பதிலாக அது மாறிடுமோ அப்படின்ற பயம் இருக்கிறப்போ வந்து இதுக்கான டைமை நான் எடுத்துக்கணும்னு தோணுது எனக்கு. அப்போ நான் வேறு சில விஷயங்களுக்குள்ள உள்ளே போகணும், நாவல்களை படிக்கணும். அப்போ தான் நான் ஓநாய் குலச்சின்னம் நாவல் படித்தேன். இப்போ சமீபத்தில் தான், நான் ரொம்ப நாளுக்கு முன்னாடி வாங்கினது. ஆனால் அதை படிக்கணும்னு சொல்லிட்டு நான் படித்தேன். அவ்வளோ அற்புதமான ஒரு விஷுவலாக ஒரு லைஃப்பை பற்றி இவ்வளோ டீட்டெயில்டான ஒரு ஒர்க்கை வந்து நான் படித்து நான் மறந்துட்டேன். ஆக்சுவலி ஓநாய் குலச்சின்னம் நாவலை படிச்சுட்டு அது படிக்கிறப்போ அதில் வருகிற கதாபாத்திரங்கள், அதில் வருகிற விஷுவல், அதில் வர அந்த குதிரைகள், அந்த நாவலை படிச்சுட்டு இந்த உல்ஃப் டோட்டம்னு சொல்லிட்டு ஒரு படத்தை நான் பார்க்குறப்போ மிகப்பெரிய ஏமாற்றம் இருந்தது. நாவலை படிச்சோடனே நாவலை எப்படி படம் எடுத்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு எழுத்தில் இருக்கிற ஒரு வலிமையை நம்மளால் வந்து ஒரு திரைப்படத்தில் கடத்த முடியவே முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோ ஒரு மட்டமாக ஒரு விஷுவலில் என்னால் அந்த திரைப்படத்தில் வந்து பார்க்க முடிஞ்சது. ஆனால் நேரடியாக நான் திரைப்படத்தை பார்த்துருந்தா ஒருவேளை சூப்பரான ஒரு படம் நான் சொல்லியிருப்பேன். ஆனால் நாவலை படித்தது மூலமாக திரைப்படத்தை பார்க்குறப்போ நாவலில் இருக்கிற அந்த தன்மை வந்து திரைப்படத்தில் வரவே இல்லை. ஆனால் நாவல் எனக்குள்ளே ஏற்படுத்தின விஷுவல் இருக்குல்ல, நான் மேய்ச்சல் நிலத்தை மங்கோலிய மேய்ச்சல் நிலத்தை நான் பார்த்ததே இல்லை. மங்கோலிய மேய்ச்சல் நிலத்தில் இருக்கிற ஓநாய்களை நான் பார்த்ததே இல்லை. அங்கே இருக்கிற மனிதர்களை நான் பார்த்ததே இல்லை. ஆனால் அந்த நாவலை படிக்கிறப்போ மங்கோலிய மேய்ச்சல் நிலத்தையும், ஓநாயையும், அங்கே இருக்கிற மனிதர்களையும், அங்கே இருக்கிற குளங்களையும், அங்கே இருக்கிற அணில்களையும் எல்லாத்தையுமே என்னால் விஷுவல் பண்ண முடியுது. அது வந்து என்னென்னா கட்டுப்பாடற்ற ஒரு விஷுவலை எனக்குள்ளே உருவாக்குது. நான் அடிப்படையில் ஓவியனாக இருக்கிறப்போ என்னால் வந்து அந்த டிராயிங் பண்ணி பார்க்க முடியுது. என்னால் அவ்வளவு சூப்பரான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அனுபவத்தை வாசித்தல் மட்டும்தான் நிகழ்த்தும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வாசித்தல் மீது மிகப்பெரிய அளப்பரிய நம்பிக்கை கொண்டவன். ஏன்னா நான் காலேஜில் ஃபஸ்ட் இயர் படிக்கிறப்போ, ஓவியக் கல்லூரியில் படிக்கிறப்போ எனக்கு வந்து அப்போ நான் புத்தகங்கள்லாம் படிக்க ஆரம்பிக்கல. எனக்கு புத்தகம் நான் காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கிறப்போ எனக்கு புத்தகங்களை அறிமுகப்படுத்தினது ஓவியர் செந்தில்னு சொல்லிட்டு என்னுடைய காலேஜ் சீனியர். அவர் சந்தோஷ் நாராயணன் சொல்லிட்டு இதில் வலை பின்னல் ஆனந்த விடலாம் எழுதிட்டு இருப்பார். நிறைய என்ன சொல்கிறது போஸ்டர் டிசைன்லாம் பண்ணிட்டுருப்பார். அவர் தான் முதல்ல புத்தகங்களை வாசிக்கிறது வந்து எனக்கு வந்து அறிமுகப்படுத்தினார். அந்த புத்தகங்கள் வாசித்தல் மூலமாக தான் என்னுடைய உலகம் விரிவடைஞ்சது. அந்த உலகம் விரிவடைந்தது மூலமாக நான் பல்வேறு முகங்களை நான் பார்க்க ஆரம்பித்தேன். அந்த பல்வேறு மனிதர்களின் முகங்களுடைய கதைகளை நான் தேட ஆரம்பித்தேன். உரையாடல்களை கவனிக்க ஆரம்பித்தேன். அந்த உரையாடல்கள் தான் என்னுடைய திரைப்படமாக மாறிச்சு. அப்போ புத்தகம் வாசித்தல் அப்படின்றது இந்த சமூகத்தில் ரொம்ப முக்கியமானதா அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னொரு மனிதனிடம் பேசுவதை காட்டிலும் புத்தகங்கள் உங்ககிட்ட நிறைய பேசுவோம்.
புத்தகம் வந்து வெறுமனே அது என்னவோ அது நமக்கு கொடுக்கும். இன்னொரு மனிதன் வந்து நீ அவனை மனுஷனாவே முதல்ல வந்து அவனுக்கு வேற ஒரு இமேஜ் இருக்கும். அந்த இமேஜில் இருந்து அவன் பேசுறத நீங்க கேட்குறப்போ அப்படின்னு அவங்ககிட்ட டிஸ்ட்ராக்ட் ஆகலாம், இல்லை அவங்க கூட ரொம்ப கட்டி உறவாடலாம். அது வெவ்வேறு, அதாவது என்னன்னா அந்த சூழலையும் மனிதன் யாருன்றதையும் சில தன்மையும் அது உங்களுக்கு வந்து வேற ஒன்றா அந்த உரையாடலை நிகழ்த்தி காட்டும். ஆனால் நீங்கள் லெனின் கிட்ட உரையாடலாம், மாவோ கிட்ட உரையாடலாம், அம்பேத்கர் கிட்ட உரையாடலாம், காலம் சென்ற பின்னாடி யார்கிட்டையும் நீங்கள் வந்து உரையாடலாம். அது புத்தகங்கள் உங்களுக்கு கூட வந்து அந்த எழுத்துக்கள் உங்கள்கிட்ட உரையாடும். அந்த உரையாடுதலை வாசித்தல் அனுபவம் டெஃபினட்டாக வந்து கிரியேட் பண்ணும். அதன் மூலமாக பயன்பெற்றவன் அப்படின்ற அடிப்படையில் வந்து நான் சொல்கிறேன். இந்த புத்தகம் நிலையம் வந்து உங்களுக்கானது தான், இல்லை எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்லை. தயவு செஞ்சு இதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ப்ரொஜெக்டர் வந்து இப்போ நெக்ஸ்ட் வீக்கில் வந்து இங்கே வந்து அமைச்சிருவோம். திரையிடல் வந்து இருக்கும். மந்த்லி ஒர்க் ஷாப், அதாவது என்னென்னா இது வந்து ஒரு மூமெண்ட்டாக கொண்டு போகணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சினிமா அப்படின்றது வந்து இந்த சமூகத்தில் ரொம்ப முக்கியமான பவர்ஃபுல்லான ஒரு ஆயுதமாக இருக்குது. ஏன்னா நான் படம் எடுக்கிறது மூலமாக பதட்டம் அடைகிறவங்க இங்கே அதிகமாக இருக்காங்க. இப்போ மாரியோட படத்தின் மூலமாக வந்து இங்கே டிஸ்கஷன் பெரிய அளவில் உண்டாகியிருக்கு. அந்த மாதிரி அப்போ இருக்கிறப்போ சினிமாவுடைய பவரை நம்மளால் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். சினிமா நிச்சயமாக ஒரு சமூக மாற்றத்தை உண்டாக்குமாலாம் தெரியாது, ஆனால் சமூக மாற்றத்தை உருவாக்குவதற்கான ஒரு முன்னெடுப்பை சினிமா டெஃபினட்டாக உண்டாக்கும். சினிமா மொழி வந்து ரொம்ப முக்கியமானது. ஆக்சுவலி அந்த சினிமா மொழியை நம்ம கற்றுக்கிறதுக்கு இந்த புத்தக வாசிப்பும் இந்த கூகை இயக்கமும் வந்து உங்களுக்கு வந்து பயன்பெறும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம ஒன்றா சேருவோம். ஒன்றா சேர்ந்துட்டு இப்போ ஒர்க் ஷாப் என்ன பண்ணலாம், என்னெல்லாம் நீங்கள் முடிவு பண்ணலாம் இங்கே என்ன பண்ணலான்றது. இந்த இடம் உங்களுக்கானது, நீங்கள் முடிவு பண்ணலாம். எல்லா விதமான அரசியலும் நம்ம இங்கே பேசலாம், எல்லா விதமான ரைட்டர்ஸை பற்றி பேசலாம், எல்லா திரைப்படங்களை வந்து திரையிடலாம், ஒரு குரூப்பாக வந்து நம்ம டிஸ்கஷன் பண்ணலாம். ஆனால் என்னுடைய எண்ணம் என்னென்னா, என்ன மாதிரியான திரைப்படம் நம்ம எடுக்க போகிறோம் அது குறித்து உரையாடல் வேணும் இங்கே. அதுதான் இப்போது ஃப்ரான்ஸில் வந்து ஆரம்பத்தில் நியோ ரியலிசம் மூமெண்ட் இருக்குல்ல, அங்கே இருந்த மிக முக்கியமான டைரக்டர்கள் உருவாகினாங்களே, 400+ அப்போ இருந்த எக்கச்சக்கமான திரைப்படங்கள் உருவாகிறதுக்கு காரணம் அங்கே இருந்த டைரக்டர்கள் எல்லாரும் ஒன்று கூடினாங்க, ஒரு இயக்கமாக இருந்தது. திரைப்பட உதவி இயக்குநர்கள்லேருந்து, எழுத்தாளர்கள்லேருந்து, ஓவியர்கள்லேருந்து எல்லாரும் ஒன்று சேர்ந்தாங்க. அதனால தான் இங்கே வந்து என்னென்னா ஓவியங்களில் வந்து காட்சிப்படுத்துவதற்கான ஒரு ஏரியாவை அமைச்சிருக்கோம். இப்போ வந்து என்னென்னா எக்ஸிபிஷனும் இங்கே பண்ணலாம், நம்ம எழுத்தாளர்களை இங்கே கொண்டு வரலாம், அப்புறம் வந்து திரைப்படம் சார்ந்த டிஸ்கஷன் பண்ணலாம். 3 இந்த இடத்துல வந்து உருவாக்க முடியும். 3 பேரையும் ஒன்று சேர்ந்து பேசுகிறப்போ, டிஸ்கஷன் பண்ணுறப்போ நிச்சயமாக நம்முடைய திரைப்படம் சார்ந்து எழுத்துலேயோ இல்லை வந்து திரைப்படம் சார்ந்து உருவாக்குவதிலேயோ நம்ம வந்து ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு முன்னெடுப்பை நிகழ்த்தலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் இந்த கூகை உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும். அந்த பயனுள்ளது என்னென்னா, நீங்கள் இதை எப்படி பயன்படுத்திக்க போகிறீங்க அப்படின்றதுல தான் இது வந்து முக்கியமாக பயனுள்ளதாக மாறும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தொடர்ந்து கூகையை வடிவமைப்பதில் கூகை எப்படிலாம் இருக்கலான்றது வந்து ரொம்ப ஓப்பனாக தான் இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. நான் எதுவுமே திட்டமிடலை. ஃபஸ்ட்டு ஒரு இடம் ரெடி பண்ணோம், புத்தகம் வாசிக்கிறதுக்கான ஒரு சூழலை உருவாக்கணும், அதுதான் என்னுடைய வேலை அப்படின்னு நான் நினச்சேன். இதுக்கப்புறம் இதை நான் உங்ககிட்ட கொடுக்குறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் நம்ம இதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம எல்லாரும் பேசுவோம். உங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்கள் இங்கே இருக்கிற கூகையில் இருக்கிறவங்க கிட்ட வந்து நீங்கள் சொல்லலாம். இப்போ இந்த வாரத்தில் நம்ம இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம், யாரை கூப்பிடலான்னு சொல்லலாம். எல்லாமே வந்து ஒரு ரொம்ப ஓப்பனான டிஸ்கஷன் தான் இருக்குது. இதில் எந்தவித கட்டணமும் கிடையாது. உதவி இயக்குனர் முக்கியமாக குறிப்பாக உதவி இயக்குனர்களாக மட்டும்தான் இது வந்து உருவாக்கப்படுது. இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து என்னென்னா அந்த உதவி இயக்குநர்களுக்காக இதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த திரைப்படங்கள் எடுக்கிறது, சுயாதீன திரைப்படங்கள் எடுக்கிறது, இது சம்மந்தமான ஒரு டிஸ்கஷனை உருவாக்குவோம். க்ரௌட் ஃபண்டிங் உருவாக்குவோம். இந்த என்ன சொல்கிறது, படம் எடுக்கணும் அப்படின்றது வந்து பிரச்சனையே கிடையாது. என்ன மாதிரியான படம் எடுக்கணும் அப்படின்றத வந்து நம்ம தீர்மானிச்சுட்டு அந்த படம் எடுக்கிறதுக்கு சுயாதீன படங்கள் சொல்கிறேன், நான் ஃபியூச்சர் ஃபிலிம் பண்ணுறதுக்கான பெரிய பட்ஜெட்டை உருவாக்குற இடமா இது இல்லை. அப்படி வரப்போ டெஃபினட்டாக நம்ம அதுவும் பண்ணுவோம். ஆனால் அதுக்கு முன்னாடி சிறு சிறு படங்கள், டாக்குமெண்ட்ரி, ஷார்ட் ஃபிலிம்ஸ் இது மாதிரி எடுக்கிறதுக்கு நம்மளால் க்ரௌட் ஃபண்டிங் பண்ணி கூகை இயக்கம் மூலமாக வெளியே கொண்டு வரதுக்கு வந்து நம்ம வந்து முயற்சிக்கலாம். இது எல்லாமே நம்ம சேர்ந்து பண்ணாதான் முடியும். இப்போ நான் வந்து இதில் ஃபன் பண்ணுறேன், இப்போ நான் பண்ணுறேன்னா இது என்னுடைய ஒரு அமைப்பாகவோ இதுவாகவோ மாறுறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை. கூகை என்பது ஒரு பொது இயக்கமாக, உங்களுடைய இயக்கமாக இது மாறணும் அப்படின்றதுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. நீங்கள் எடுத்து இதை எப்படி டிசைன் பண்ணலாம் நம்ம வந்து பண்ணலாம். ஆனால் இதன் மூலமாக இந்த சமூகத்தில் இதுக்கப்புறம் வர திரைப்படங்கள், ஏன்னா இந்த ஒரு இயக்கத்திலிருந்து ஒரு 5 வருஷம் கழித்து நம்ம வந்து படம் எடுக்கிறோன்னா அந்த படம் என்ன மாதிரியான படம் இருக்கணும்,
இந்த சமூகத்துக்கு என்னவா அது வந்து சமூக பிரச்சனைகள்லையும் இல்லை வந்து சமூகத்துக்கு என்ன நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்றது கூகை நம்மளை டிசைட் பண்ணோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி நீங்கள் வந்து ஆதரவு தந்ததுக்கு. இதுக்கு பின்னாடி வந்து நம்முடைய தோழர்கள் வந்து உரையாற்றுவாங்க. நம்ம அவங்கக்கிட்ட வந்து நம்ம பேசலாம். நன்றி மகேஷ்.